வெல்கம் டு J2 ஹெல்த் சேனல். இன்றைக்கி நாம் முழு தாவரமும் சிறந்த மருத்துவ பயன் நிறைந்த நொச்சியை பற்றி பார்க்க போகிறோம். முழு தாவரமும் சிறந்த மருத்துவ பயன் கொண்டது. வயிற்று வலி, ஆஸ்துமா, மூச்சுக்குழல் அலர்ச்சி, கண் நோய், வீக்கங்கள், வெண்குஷ்டம், கணைய வீக்கம் ஆகியவற்றினை போக்கக்கூடியது. தலைமுடி வளர்த்தலையும் ஊக்குவிக்கும். மூட்டு வலிக்கு சிறந்த மருந்தாக கருதப்படுகிறது. நொச்சி சிறு மர வகையை சேர்ந்த தாவரம். வறட்சியையும் தாங்கி வளரக்கூடியது. 3 முதல் 5 கூட்டு இலைகளை கொண்டது. வெண்ணொச்சி, கருநொச்சி, நீர்நொச்சி என பல ரகங்கள் இருந்தாலும் வெண்ணொச்சி தான் பெரும்பாலான இடங்களில் வளர்கிறது. கருநொச்சி அதிக மருத்துவ குணம் வாய்ந்தது. நொச்சி இலைகள் போட்டு காய்ச்சிய நீரில் குளித்தால் பயன் அடைவார். காய்ந்த இலைகளின் புகை தலைவலி மற்றும் சளி அடைப்பினை நீக்கும். நாள்பட்ட புண்களில் இருந்து ஒழுகும் துர்நாற்றமுள்ள சீழ் மற்றும் பூச்சிகளை ஒழிக்க இலையின் சார்மேல் பூச்சாக பயன்படுத்தப்படுகிறது. இலைச்சாறு கொண்டு தயாரிக்கப்பட்ட தைலம் காசநோய் புண்களை ஆற்ற வல்லது. நொச்சி இலைகள், வேர், பட்டை, மலர்கள், கனி, விதை மற்றும் முழு தாவரம் பயன்படுபவை. கிராமப்புறங்களில் தானியங்களை சேமிக்கும் பொழுது நொச்சி தழைகளை உடன் வைத்து விடுவர். இது பூச்சிகள் தோன்றுவதை தடுக்கும். ஒரு தேக்கரண்டி நொச்சி இலை சாற்றில் 1 கிராம் மிளகுத்தூள், சிறிதளவு நெய் சேர்த்து காலை மாலை வேளைகளில் சாப்பிட மூட்டு வலி, இடுப்பு வலி, வீக்கம் குணமாகும். உணவு கட்டுப்பாடு அவசியம். மேலும் நொச்சி முத்தாமணி இலைகளை வதக்கி பாதிக்கப்பட்ட இடத்தில் ஒற்றடம் கொடுக்க வேண்டும். நொச்சி இலைகளை தலையணையாக செய்து உபயோகிக்க காய்ச்சல், தலைவலி ஆகியவை குணமாகும். நொச்சி இலையை அரைத்து மண்ணீரல் வீக்கங்களுக்கு பற்று போடலாம். நொச்சி இலையின் புகைக்கு கொசுக்கள் வராது. தானியங்களை சேமித்து வைக்க நொச்சி இலையை போட்டு வைத்தால் பூச்சிகள் வராது. அனைத்து வீடுகளிலும் இருக்க வேண்டிய அற்புத மூலிகை நொச்சி. கிராமப்புறங்களில் தானியங்களை சேமிக்கும் பொழுது நொச்சி தழைகளை உடன் வைத்து விடுவர். இது பூச்சிகள் தோன்றுவதை தடுக்கும். எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பல தகவல்களுடன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.